ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்தியன் ஸ்டைலில் ஒரு சிம்பிளான டோஃபு ஸ்டர் ஃப்ரை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு டோஃபு வச்சு என்ன ரெசிபிஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு 200 கிராம்ஸ் டோஃபு தேவைப்படும். அதை க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. டோஃபுல பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரே ஒரு குடமிளகாவையும் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம், இதையும் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் ஹீட் ஆன பிறகு அதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம டோஃபுவை மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். 2 பக்கமும் நல்ல கோல்டன் கலர் வர மாதிரி. ஸோ பன்னீர் ஃப்ரை பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஸோ குக் பண்ண ரொம்ப டைம் எடுக்காது, ஜஸ்ட் கோல்டன் ப்ரௌன் ஆனாலே போதும். ஸோ 2 பக்கமும் நல்ல கோல்டன் கலரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. டோஃபு பன்னீர் மாதிரியே தான், ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஸோ டைம் ரொம்ப எடுக்காது. ஸோ இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலர் வந்த உடனே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. இப்போ அதே பேனில் நம்ம நம்மளோட குடமிளகாவையும் வெங்காயத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்க போகிறோம். மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லைட்டாக எல்லா பக்கமும் அந்த டார்க் கலர் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாட்டே ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஆன பிறகு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பேனை நல்லா வைப் பண்ணிட்ட பிறகு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகமும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், 1லேருந்து 2 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சதை நம்ம இதில் சேர்த்துப்போம். இதுதான் நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஒரு டேங்கி டேஸ்ட்டும் நல்ல ஒரு க்ரீமினஸும் நமக்கு கொடுக்கும். ஸோ எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தனியாத்தூள். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து லைட்டாக இதில் மிக்ஸ் பண்ணி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணால் போதும். இப்போ அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துட்டு அதையும் லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஃபஸ்ட்டு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நம்ம மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே குயிக்காக குக் ஆகக்கூடியது, அதனால் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். அதிலே நம்ம டோஃபுவையும் சேர்த்துப்போம். ஹை ஹீட்டில் வச்சு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள், உடையாமல். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகுத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா ஹை ஹீட்டில் வச்சு ஒரு 2 நிமிஷம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ரொம்ப சிம்பிளான ஸ்பைசி டோஃபு ஸ்டர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அட்டகாசமான ஒரு ரெசிபி, சப்பாத்தி புலாவுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டோஃபு வச்சு இன்னும் நிறைய ரெசிபிஸ் நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பாய்.